சென்னையில் தேர்தல் அமைதியான முறையில் நடக்கிறது. தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் அமைதியாக நடப்பதாக போலீஸ் கமிஷனர் கே விஸ்வநாதன் கூறினார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரோந்து படையினர் உடனடியாக செல்கின்றனர். தேர்தல் முடிந்த பின் ஓட்டு இயந்திரம் வைக்கப்படும் இடத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றார். 38 லோக்சபா தொகுதிகளில் பிற்பகல் 3 மணி வரையிலான ஓட்டுப்பதிவு நிலவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் லோக்சபா தேர்தலில் 52.2% இடைத்தேர்தலில் 56% ஓட்டுகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 56.85% ஓட்டுகள் பதிவாகியிருந்தது. குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் 45.65 ஓட்டுகள் பதிவாகியுள்ளது. எவ்வித அசம்பாவிதமும் இதுவரை நடைபெறவில்லை. அமைதியாக தேர்தல் நடப்பதாக தலைமை தேர்தல் கமிஷனர் சத்யபிரதா சாஹூ கூறினார். சேலம் மாவட்டம் சிறுவாம்பாளையத்தில் உள்ள பள்ளியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஓட்டளித்தார். வீட்டின் அருகிலேயே இந்த ஓட்டுச்சாவடி இருப்பதால் நடந்தே சென்றார். மக்களுடன் வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றினார். தேனி லோக்சபா தொகுதிக்கு உட்பட்ட பெரியகுளத்தில் மனைவி விஜயலட்சுமி, மகனும் வேட்பாளருமான ரவீந்திரநாத் குமார் ஆகியோருடன் சென்று துணை முதல்வர் OPS ஓட்டு போட்டார். தேனியில் ரவீந்திரநாத் குமார், EVKS இளங்கோவன், தங்க தமிழ்ச்செல்வன் மோதுகின்றனர். ஓட்டுச்சாவடிகளை கைப்பற்ற அதிமுக கூட்டணி திட்டமிட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் திமுக புகார் அளித்துள்ளது. திமுக சட்டத்துறை செயலாளர் கிரிராஜன் புகாரை அளித்துள்ளார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பிற்பகல் 3:30 மணிக்கு மேல் ஓட்டுச்சாவடிகளை கைப்பற்ற வசதியாக போலீஸ் பாதுகாப்பை திரும்பப் பெற போலீஸ் துணையுடன் அதிமுகவினர் திட்டம் போட்டுள்ளதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. நேர்மையான முறையில் தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் திமுக வலியுறுத்தியுள்ளது. சமீப காலமாக அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதில் ஆர்வம் காட்டும் நடிகர் நடிகைகள் லோக்சபா தேர்தலில் ஆர்வத்துடன் ஓட்டு போட்டனர். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஓட்டு போட்டார். மக்கள் நீதி மய்ய தலைவர் நடிகர் கமல்ஹாசன், அவர் மகள் ஸ்ருதி ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டனர். நடிகர் அஜித் திருவான்மியூர் ஓட்டுச்சாவடியில் மனைவி ஷாலினியுடன் ஓட்டளித்தார். நடிகர் விஜய் நீலாங்கரையில் ஓட்டு போட்டார். தி நகரில் நடிகர் சிவகுமார், சூர்யா, ஜோதிகா, கார்த்தி, நடிகர் பிரபு, அவரது மகன் விக்ரம் பிரபு, குஷ்பு ஓட்டளித்தனர். கோடம்பாக்கத்தில் இசையமைப்பாளர் AR ரகுமான் தனது ஓட்டினை பதிவு செய்தார். நடிகர்கள் ஸ்ரீகாந்த், அர்ஜுன், தனுஷ், சித்தார்த், த்ரிஷா, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், பாடகி சின்மயி, இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோரும் சென்னையில் ஓட்டு போட்டனர். தமிழகத்தில் ஓட்டு போட வந்த 5 முதியவர்கள் மயங்கி விழுந்து பலியானார்கள். ஈரோடு சிவகரியில் முருகேசன் என்ற முதியவர் வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டார். வெளியே வந்தபோது மயங்கி விழுந்து இறந்தார். சேலம் வேடப்பட்டியில் கிருஷ்ணன் என்பவரும் ஓட்டளித்த பிறகு வாக்குச்சாவடி முன் சுருண்டு விழுந்து இறந்தார். வேலூர் வாலஜாபேட்டையில் துளசி, கோவையில் பாலகிருஷ்ணன், அறந்தாங்கியில் மல்லிகா ஆகியோரும் மயங்கி விழுந்து இறந்தனர். நீண்ட நேரம் வெயிலில் வரிசையில் நின்றதால் மாரடைப்பு ஏற்பட்டு 5 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. உங்க கட்சி நம்ம தொகுதியில நிக்கல, அதனால ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு முன்னாடி கியூல நிக்கிறீங்களே, என்ன சார் சீக்ரெட்? அட என்னம்மா நீ வேற, தமிழ்நாட்டில் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற ஜனங்க தான்னு நாடு பூரா பேச்சு. 90% மேலே ஓட்டு பதிவாச்சுன்னா நாடே அசந்துரும்ல. நம்ம மேலே இருக்கிற கெட்ட பேர் போயிடும்ல, அதான். வெல் டன் சார், வெல் டன்.